ரூ. 1500 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 1100 மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா ரூ. 1400 வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தன்மையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. ஹலோ விவோஸ், நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய புதையலில் ஏலியனுடைய உலோகங்களானது இருக்கின்றதாம். இப்படின்னு ஆய்வுகள் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க. ஸ்பெயினில் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிரதான பொக்கிஷங்கள் பற்றிய புதிய ஆய்வானது அதில் இருக்கக்கூடிய சில கலைப்பொருட்களை குறித்தும் ஆய்வுகளானது நடத்தப்பட்டிருக்குங்க. இவை அனைத்தும் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏலியன் பயன்படுத்திய உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது தெரிய வந்திருக்கு. விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் 1963 கண்டுபிடிக்கப்பட்ட 59 தங்க முலாம் பூசப்பட்ட பொருட்கள் அடங்கிய வில்லோனியாவின் புதையலை பற்றி ஒரு புதிய பகுப்பாய்வு நடத்தினாங்க. இதில் 2 பொருட்கள் விண்கல இரும்பை கொண்டிருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த விண்கற்களில் காணப்படக்கூடிய அந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா நிக்கல் மற்றும் இரும்பு ஆகியவற்றால் செய்யப்பட்டுள்ளக்கூடிய விண்கற்கள் தாங்க. அதுவும் பிரபஞ்ச புரோட்டோபிளானட்டரி தட்டுகளில் இருக்கக்கூடிய எச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குழுவினுடைய மதிப்பீட்டின்படி பார்த்தோன்னா 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் விழுந்த விண்கல் ஒன்றினுடைய வேற்று கிரக பொருட்களில் தங்கம் பூசப்பட்ட தொப்பி மற்றும் வளையல் காணப்பட்டிருக்குங்க. சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜனால் ஆன உப்பு, முக்கியமாக சிலிக்கேட்டுகளால் ஆன ஒரு சில வகை ஸ்டோனி விண்கற்களில் விண்கல் இரும்பானது காணப்படுது அப்படின்ற ஆய்வு விளக்கியிருக்கு. அவை அனைத்துமே விண்வெளியில் இருந்து வருவதால் எடையில் 5% அதிகமான மாறுபட்ட நிக்கல் கலவையோடு இருக்கக்கூடிய இரும்பு நிக்கல் கலவையை பெற்றிருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவை மற்றும் சிறிய மற்றும் சுவடு ரசாயன கூறுகளையும் பெற்றிருப்பதாகவும் அதில் கோபால்ட் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. இது போன்று அலங்கார பொருட்களுக்கு விழுந்த விண்கற்களை பயன்படுத்துவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பொதுவான நடைமுறையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னும், துட்டன்காமுனின் கல்லறையில் இது போன்ற கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. விண்லியாவினுடைய புதையல் ஐபீரிய தீபகற்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னும், மக்கள் கல்லில் இருந்து வெண்கலத்திற்கு மாறிய பொழுது இதையெல்லாம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் தகவல்கள் எல்லாமே கூறியிருக்கு. இருப்பினும் கூட ட்ரோ ஒரு முழு சமூகத்திற்கு சொந்தமானது என்றும் மற்றும் அரச குடும்பத்திற்கு சொந்தமானது அல்ல அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த புதையலில் சுமார் 90% 23.5 காரட் தங்கத்தால் செய்யப்பட்டிருப்பது உண்மையானது. மற்றும் 16 கிண்ணங்கள், 3 பாட்டில்கள் மற்றும் 28 விதமான வளையல்கள் ஆகியவை இதில் அடங்குங்க. 1963 டிசம்பரில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஜோஸ் மரியா சோலரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் மற்றும் அவரது குழுவினரும் விண்லோவிலிருந்து 7 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ரம்பல்லா டெல் பனார்டோரா என்ற வறண்ட ஆற்றுப்படுகையை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது இந்த புதையலை எடுத்திருக்காங்க. இவை பொக்கிஷங்களினுடைய நகரங்களின் தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருப்பது முக்கியமான விஷயம். மேலும் இது ஏலியன் உலோகங்களை வெளிப்படுத்தும் பொழுது புதிய பகுப்பாய்வை அனுமதிக்குதுங்க. ஸ்பானிஷ் மற்றும் சவுதி அரேபிய விஞ்ஞானிகள் குழு ஒவ்வொரு துண்டுகளிலும் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை ஆராய்ந்து இரும்பு நிக்கல் கலவையின் தடயங்களை தேடி அனுமதிக்கிறாங்க. மேலும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தொப்பி மற்றும் வளையலை கண்டுபிடித்திருக்காங்க. அதில் விண்கல் இரும்பை கொண்டுள்ளது என்றும், முதல் பொருள் 5.5% மற்றும் இரண்டாவது பொருள் 2.8% பெற்றிருக்குங்க. அலெக்சாண்ட்ரியாவிற்கு மேற்கே 150 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய எகிப்தில் உள்ள மராஸ் மற்றும் பீடபூமியில் 2000 ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட கார்கா என்ற விண்கல்லோடு பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய உலோகத்தின் கலவையை ஆய்வு செய்த பொழுதும் இதே போன்ற ஒரு பொருளானது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் துட்டன்காமுனியா கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட மிகச்சிறந்த பொருட்களில் ஒன்றாக குத்துவாளானது கருதப்படுதுங்க. இதில் இந்த விண்கலினுடைய கலவையானது இருந்திருக்காம். இது இளம்பாரோவினுடைய சர்கோபாலிலால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த குத்துவாளினுடைய கைப்பிடியில் ஒரு ஸ்படிக பொம்பலோடு நன்றாகவே பொறிக்கப்பட்டு தங்க கைப்பிடியில் காணப்படுதுங்க. அதே நேரத்தில் ஒரு மலர் உருவம், இறகு வடிவங்கள் மற்றும் ஒரு குள்ளநரி தலையால் அலங்கரிக்கப்பட்டது. இது போன்றவை எல்லாமே காணப்படுது. இது உலகில் இதுவரையும் கிடைத்த மிக முக்கியமான பொக்கிஷங்களில் ஒன்று அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கடந்த சில காலமாகவே விண்வெளியில் உயிர்கள் வாழ்வதற்கு உகந்த இடம் உள்ளதா அப்படின்னு நம்ம எல்லாமே ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். இருப்பினும் கூட பிரபஞ்சத்தில் வேறு எங்கே உயிர்களானது இருக்கக்கூடும் என்பதற்கான சில சாத்திய கூறுகளை வானியல் ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க.
இருப்பினும் கூட வேற்று கிரகவாசிகள் வாழ்வதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவுமே இன்னுமே வந்து கிடைக்கல அப்படின்னு தாங்க சொல்லப்பட்டது. ஆனால் ஒருவேளை நிஜமாகவே ஏலியன்கள் இருந்திருந்தா அந்த ஏலியன்கள் இருக்கிறார்களா என்று நாம் உற்று பார்ப்பது போல அவர்கள் பூமியை வந்து உற்று நோக்கி பூமியில் மனிதர்கள் இருப்பதை அவர்களால் பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகள் சமீப காலங்களில் விடை கண்டுபிடிக்க போராடக்கூடிய ஒரு கேள்வியாக தாங்க பார்க்கப்படுது. அப்படித்தான் பூமியில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத விண்ணில் இருக்கக்கூடிய மண்டலத்திற்கு நாம் தொடர்ந்து தெரிவித்து கொண்டே இருக்கிறோம். மேலும் பூமியில் இருந்து நாம் மற்ற கோள்களை பார்க்குறோம், அவர்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கலாம் என அமெரிக்க வானியற்பியல் விஞ்ஞானி ஜாக்லின் ஃப்ரோடி வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்று வரைக்குமே நம்முடைய விண்மீன் மண்டலத்தில் 5500க்கும் மேற்பட்ட கோள்கள் மற்ற நட்சத்திரங்களை சுற்றி வருவதை நாம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அத்தகைய அவதானிப்புகள் ஆரம்ப நிலையில தான் வந்து இருக்குது. கோடிக்கணக்கான கோள்கள் பால்வீதியில் முழுவதுமே சிதறி கிடக்குதுங்க. இந்த கோள்களில் ஏதானும் உயிர்களில் நடமாட்டம் இருக்குதா அப்படின்ற குறித்த ஆராய்ச்சியும் வந்து நடந்துட்டு இருக்குது. மேலும் இந்த கோள்களுடைய வளிமண்டலத்தில் ஏதாவது ரசாயன அடையாளங்கள் இருக்கின்றனவா என்றும் எதையேனும் ரேடியோ சிக்னல்கள் அந்த கோள்களில் இருந்து பூமியை நோக்கி தெரிந்தோ தெரியாமலோ அனுப்பப்பட்டதா அப்படின்ற ஆராய்ச்சியும் வந்து செய்துட்ருக்காங்க. மற்றொரு பக்கம் பார்த்திங்கன்னா சுமார் 1 நூற்றாண்டு காலமாகவே விண்மீன் மண்டலத்தில் பூமி அதன் இருப்பிடத்தை தயக்கமின்றி வந்து காட்டிகிட்ருக்குங்க. இப்படி பூமியிலிருந்து வரக்கூடிய சிக்னல்களை எல்லாம் ஏலியன்களால் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. டிவி நிகழ்ச்சியில் முதல் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு வரை ரேடியோ சிக்னல்கள் இன்றுமே நாம் தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் குறைவாக கண்டறியக்கூடிய வகையில் தான் மொபைல் ஃபோன் சிக்னல்கள் போன்ற பிற நவீன தகவல் தொடர்புகளை வந்து பொறுத்த வரைக்கும் அவற்றினுடைய சிக்னல்களை வந்து கண்டறிய முடியாது. ஆனால் நம்ம அனைத்து சிக்னல்களும் அப்படி கண்டுபிடிக்க முடியாதபடி இல்லை. முக்கியமாக விண்கலங்கள் சம்பந்தப்பட்ட சிக்னல்கள் சூரிய குடும்பம் முழுவதுமே பல விண்கலங்கள் உள்ளன. அவற்றில் மிகவும் தொலைவில் நாசாவின் வயோஜரர் விண்கலகம் பூமியிலிருந்து 240 கோடி கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. 20 கிலோவாட் வரையிலான இந்த சிக்னல்கள் சில மற்ற நட்சத்திரங்களை வந்து சென்றடையுமா அப்படின்ற ஜக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் அவர் பூமிக்கு அருகில் 4 நட்சத்திரங்களும் அவற்றோடு இருக்கக்கூடிய கோள்களும் ஏற்கனவே பூமியில் இருந்து போகக்கூடிய இந்த சிக்னல்களை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2031 வாக்கில் பூமிக்கு மிக நெருக்கமான நட்சத்திரங்கள் இந்த சிக்னல்களை பெறுவதற்கும் தங்களுக்கு சொந்தமான சிக்னல்களை திருப்பி அனுப்புவதற்கும் போதுமான நேரத்தை வந்து பெற்றிருக்கும் அப்படின்னும் இது எதிர்கால ஆய்வுக்கான ஒரு சுவாரஸ்யமான இலக்காகவே காணப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இதுபோல் மற்ற கோள்களில் இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஏலியன்கள் வானியலாளர்கள் மனிதர்களை கண்காணிப்பதில் ஆர்வமாக இருந்தால் சில வழிகளின் மூலமாக அவர்களால் நம் பூமியில் வாழ்வதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா? பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கான சிறந்த அறிகுறியானது ஆக்சிஜன், நைட்ரஜன் மற்றும் நீராவியாக இருக்கலாம் அப்படின்னும் பிரிட்டனில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் வானியற்பியல் பால் ரிம்மர்க் வந்து கூறியிருக்காரு. நைட்ரஜன் டை ஆக்சைடால் நம்மளுடைய கிரகத்தில் ஒரு அறிவார்ந்த உயிர் அல்லது மனிதன் வாழ்வதற்கான சில தடயங்களை வந்து வழங்க முடியுமா? இதே போல் பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கான முக்கியமான சான்றுகளில் மற்றொன்று அப்படின்னா நம்முடைய நகர விளக்குகளாக தாங்க காணப்படுது. அத்தகைய விளக்குகளில் இருந்து வெளிப்படக்கூடிய சோடியம் ஒரு கிரகத்தினுடைய வளிமண்டலத்தில் கண்டறியப்படலாம் அப்படின்னும் 2021ஆம் ஆண்டே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற உலோகங்களில் இருந்து பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு பூமி இன்னும் நகரமாகவில்லை என்றும் பூமியினுடைய மேற்பரப்பில் 1% குறைவான பகுதி தான் நகரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே போல் பூமியினுடைய வளர்ச்சியானது அதனுடைய தற்போதைய வேகத்திலே வந்து தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா 2150 வாக்கில் நகரமயமாக்கல் தற்போதைய அளவை விட 10 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு மேலும் நவீன தொலைநோக்கிகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக நம்ம பிரகாசிக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் பூமியை சுற்றி வரும் நாம் அனுப்பிய பல செயற்கைக்கோள்கள் மூலம் ஏலியன் வானியலாளர்கள் ஒரு நாள் நம்மை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சோகாஸ் நவோரா வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கு இப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கையை விட பில்லியன் மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்காரு. ஏலியன்கள் பொதுவாக வேற்று கிரகவாசிகளாக இருப்பதால் அவர்கள் பயன்படுத்திய உலோகங்களானது 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய புதையலில் வந்து இருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கு. மட்டும் இல்லாமல் ஏலியன்ஸ் குறித்த ஆராய்ச்சியில் மெக்சிகோ ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்திருக்குங்க. 2 எலும்புக்கூடுகளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த 2 எலும்புக்கூடுகளுடைய விரல்களும் 3 விரல்களை மட்டுமே வந்து பெற்று காணப்படுது. இப்படித்தான் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு கிடைத்திருக்கக்கூடிய புதையல்லையும் ஏலியன் பயன்படுத்திய உலோகங்களானது இருக்குவதாகவும் ஆய்வுகள் எல்லாமே வந்து வெளிவந்திருக்கு. இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய தகவல்களை தினந்தோறும் வந்து வீடியோக்களை வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.